யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. டாக்டர், ரிசல்ட் என்னாச்சு? டிஎன்ஏ ரிசல்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பாசிட்டிவா வந்திருக்கா? பட் சான்ஸே இல்லையே. ஆதி, ரிப்போர்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு சாதகமா இல்ல, உங்களுக்கு சாதகமா. அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல, எதுவுமே மேட்ச் ஆகல. ஓ அப்படியா? தேங்க்யூ டாக்டர். ரிப்போர்ட் எங்க? ரிப்போர்ட் லேப்ல தான் இருக்கு, நீங்க நர்ஸ் கிட்ட வாங்கிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். அப்புறம் டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஆதி, சொல்லுங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கிறதாவே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க ரிப்போர்ட்டை என்கிட்ட மட்டும் தந்தா போதும். உங்க மேல தப்பே இல்லைன்னு நிரூபணமாயிருக்கு. நீங்க என்னடானா ரிசல்ட்டை மாத்தி சொல்ல போறேன்னு சொல்றீங்க? இல்ல டாக்டர், இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்கு. அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லதான். ஆனா அந்த குழந்தை என்னதான் அப்பாவை நம்புது. ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான கடமையை ஒன்று செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்ல போறேன். ஓ சரி ஆதி, அது உங்க ப்ராப்ளம். ஆனா ரிப்போர்ட்டை நான் மாத்திலாம் தர முடியாது. நீங்க எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றதும் சொல்லாதும் உங்க விருப்பம். ஓகே டாக்டர். சரி, நான் வரேன். ஆதி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் நான் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. நம்ம பிரிட்ஜு கீழே மீட் பண்ணலாமா? யா டாக்டர், ஷுவர். ஆனா இந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஓகே ஆதி, ஏன் மூலமா யாருக்கும் தெரிய வராது. நீங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிக்கோங்க. அப்புறம் மறந்துடாம என்னை மீட் பண்ண வந்துருங்க. சரிங்க டாக்டர், நான் வரேன். ஒருவேளை நம்ம கிட்ட ஏமாந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இருக்குமோ? எதுக்கும் பார்த்துட்டு வந்துடலாமா? சேச்சே, இருக்காது. அந்த பொண்ணு கொச்சினாச்சே. அந்த டைரியில் அந்த பொண்ணோட அட்ரஸ் கூட இல்லை, கூட வந்தவங்களோட அட்ரஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சீக்கிரமா அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். எப்படியும் அதுக்கு இதே ஊர் தான், கண்டிப்பா அந்த அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்டயே கேட்டுக்கலாம். ஆதி, ரிப்போர்ட் என்னாச்சு? எதுவுமே சொல்லாம இருக்கேன். ஆமா, ரிப்போர்ட் எங்க? நித்யா, அது வந்து மென்னு முழுங்காம எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு ஆதி. அது நீதானே என் கூட இருந்த. நான் ஒன்னதான் காதலிச்சேன். உன் கூட நினைச்சுதான் நான் அப்படி இருந்திருப்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க ஒன்னதான் பார்த்தேன். சொல்லு ஆதி. ஏன் ஆதி, உன்னை மட்டும்தான் நான் காதலிச்சிருக்கேன். உனக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வேற யாரும் வந்து போனதில்ல. அப்புறம் வேற யாராவது இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்காதுல்ல. அது நீதானே, சொல்லு ஆதி. டிஎன்ஏ ரிசல்ட்டு எனக்கு சாதகமாக தானே வந்திருக்கு. பாப்பாவுக்கும் உனக்கும் மேட்ச் ஆயிருக்குல்ல. ப்ளீஸ் ஆதி, சீக்கிரம் சொல்லு. எனக்கு பதட்டமா இருக்கு. ஆதி, சொல்லு ஆதி. நீதானே அது. நீதானே, சொல்லு ஆதி. ஆமா, நான் தான் அது. டிஎன்ஏ ரிசல்ட் மேட்ச் ஆயிருக்கு. எனக்கு தெரியும் ஆதி, அது நீயா மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா நான் ஒன்றை மட்டும்தான் என் வாழ்க்கையில காதலிச்சிருக்கேன். உன் கூட தான் நான் அப்படி இருந்தேன். எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இல்ல, இது பாசிபிளே இல்ல. மச்சானா இருக்காது. எதுக்காக இப்படி சொல்றாரு? இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் ஆதி, அது நீதான். இப்ப எனக்கு மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? என் குழந்தை இனிமே உன் குழந்தையா இல்ல நம்ம குழந்தையா வளரும்ல. நல்ல வேலை, வேற யாராவது இருந்திருந்தா நான் செத்தே போயிருப்பேன். இப்படி ஒரு அசிங்கத்துக்கு நான் ஆளாயிட்டனே நினைச்சு கடைசி வரைக்கும் நொந்திருப்பேன். குழந்தை உன்னோடதுதான். இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஐ லவ் யூ ஆதி. சரி விடு, ரொம்ப எமோஷனல் ஆகாத. என்ன மச்சான், சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏண்டா? யுவன் மகவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நல்லாதான் இருந்திருக்கும். ஆனா இவ்வளோ தூரம் அவ எப்படி வருவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருக்கு மச்சான், எனக்கு தெரிஞ்சு அவ வருவா பாரேன். டே, அவகிட்ட நான் ஃபோன்ல இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லவும் இல்லை. எப்படி வருவா? அதெல்லாம் வரமாட்டா மச்சான். எனக்கு பச்சி சொல்லுது, கண்டிப்பா அவ வருவா. ஷாலு, நீ என்ன சொல்ற? டேய், பச்சி வடை நீ ஆரம்பிச்சிடாத. எனக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும். தின்னு மாடு,
எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவ? இன்னைக்கு என்ன நீ ஆரம்பிச்சிட்ட? இல்ல ஃபால்ஸ்ல எல்லாம் குளிச்சுட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்குமா, லேசா பசிக்குது. சரி வா, நம்ம 2 பேரும் போய் சாப்பிடுவோம். ஏப்பா சாமி, நீ தனியா போ, நான் தனியா போறேன். இல்லைன்னா எங்க அம்மா பார்த்தா கொன்றும். அப்படியே கொன்னுட்டாலும் அதெல்லாம் எங்க மாமா பார்த்துப்பாரு. நீ வா. பாலா, இன்னைக்கு உன் காட்டுல மழை தான் போல. டேய், எப்ப பார்த்தாலும் நீங்களே கப்பிள்ஸா லவ் பண்ணிட்டு இருந்தா எப்படி? அதான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேனு நாங்க பண்றோம். எனக்கும் என் மக வந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேனே. மச்சான், நீ மிஸ்லாம் பண்ணல. அவ உன்னை தேடி வந்துருவா பாரு. ஐ மகா. மகாவா? என்னடி சொல்ற? அதெல்லாம் இல்லை இவன். உனக்கு என்ன தோணுது? மகா வருவான்னு சொல்றியா இல்ல வரமாட்டான்னு சொல்றியா? எனக்கு தெரிஞ்ச அவ வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். செம் லீவ் வேற, அவங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வரமாட்டா. நான் ஃபோனில் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாவது பரவாயில்ல, நான் வேற மறந்துட்டேன். மச்சான், வரமாட்டான்னு அடிச்சு சொல்ற அப்படிதானே? அட ஆமாடா, எதுக்கு அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? கொஞ்சம் திரும்பி பாரு, அப்ப புரியும். என்னது திரும்பி பார்க்கணுமா? ஏய் பாத்தடி. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால். ஷாலு, எனக்கு ஒரு டவுட்டு. நம்மளும் இதே பாதையில தான் நடந்து வரோம். ஒரு தடவை கூட வழுக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்காது போலயே. தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். ஏய் அரஞ்சனவே, அத்தை பையன் மாமனை தான் கூப்பிட மாட்டேன். அட்லீஸ்ட் இப்படி தம்பி அண்ணனு கடுப்பேத்தமையாவது இரு. சும்மாடா, கோச்சுக்காத. இப்ப என்ன, உனக்கும் அதே மாதிரி வேணுமா? கொடுத்துட்டா போச்சு. ஏய் ஷாலு. என்னடா? என்னடி ஃபர்ஸ்ட் டைம்? அப்போ நீ என்ன? ரொம்ப யோசிச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணாத, அப்படியே ஃப்ரீயா விடு. ஏய், அதுக்காக இப்படியே பார்த்துட்டே இருப்ப? திரும்புடா. ஏய் லூசு, ஒன்ன பார்க்கலடி, கொஞ்சம் அங்க பாரு. எங்க? யுவனோட அம்மா. டேய் யுவன். ஏய் யுவன். ஏன் மச்சான், எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா பெர்சி, அந்த டாக்டரை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் பார்த்துட்டு வரலான்னு போறேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளமா கேளு. எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு பொய் சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். நீங்க அதுக்கு காரணம் இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா எதுக்காக நீங்க பொய் சொன்னீங்க? என்ன பெர்சி, நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லல, உண்மைதான். அதுக்கு காரணம் நான் தானே. டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட மேட்ச் ஆயிருக்கேன். எது டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆயிருக்கு? நான் தான் அதை ஹாஸ்பிட்டலில் வச்சு சொன்னேனே. ஏங்க, டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் பண்ணது எல்லாமே தப்பு தாண்டி. தேவையில்லாம ஓ மனசுலையும் ஆசையை வளர்த்துட்டேன். என்னை மன்னிச்சிட்டு பேசி. இதுக்கு மேல இந்த பேச்செல்லாம் வேணாம். டிஎன்ஏ ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் இதை பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. மச்சான், உங்க கூடவே வளர்ந்துருக்கேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எந்த நேரத்துல உண்மையை சொல்றீங்க பொய் சொல்றீங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். நீங்க அந்த பொண்ணுக்காக தான் இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா நான் அழுதுட்டு கிளம்பும் போது ஏன் கையை பிடிச்சிருக்க மாட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் நான் எமோஷனலாக இருந்தேன். நீயும் அப்படிதான். அதனால தான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு சொல்லி உன் கையை பிடிச்சி நிறுத்தினேன். ஓ அப்படி, இதை நாங்க நம்பணும். மச்சான், இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க. நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம், டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆகல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணுக்காக தான் நீங்க பொய் சொல்றீங்க. ஏன்னா குழந்தை இத்தனை வருஷமா உங்களை அப்பான்னு நினைச்சு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க உடனே பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? உண்மையை சொல்லுங்க மச்சான், இதுக்கு நீங்க காரணம் இல்லைல்ல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் உண்மை இதுதான். டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆயிருக்கு. நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா. போதுமா? ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். எங்க போறா? இவகிட்ட எப்படி உண்மையை மறைக்கிறது? அவங்க 2 பேரோட பிரச்சனையும் முடிச்சு அனுப்புற வரைக்கும் தேவையில்லாம எந்த குழப்பமும் வர வேணாங்கிறதுக்காக தான் இவகிட்டையும் மறைக்கிறோம். இவ வேற புரிஞ்சுக்காம இதையே கேட்டுட்டு இருக்கா.
இந்த ரிப்போர்ட் எப்படி உன் கையில வந்துச்சு? ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் அழுகும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு. அதனால தான் டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவர்கிட்ட நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தனே. நான் என்னோட சுச்சுவேஷன் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், அதனால கொடுத்துட்டாரு. ஏன் மச்சான், எதுக்காக இதை மறைக்கிறீங்க? ஒருவேளை அந்த பொண்ணு நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போன ஒரே காரணத்துக்காக ஏற்றுக்க போகிறீங்களா? சொல்லுங்க மச்சான். அப்போ நீங்களும் நானும் இனிமே சேர முடியாதா? அவ்வளோதானா? சொல்லுங்க மச்சான். சாரி குட்டிமா, நீயே நல்லா யோசிச்சு பாரு. அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ நான் நினைச்சு வேற யார்கிட்டயோ ஏமாந்துருக்கா. அது மட்டும் இல்ல, அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனது நான் தானே. அப்ப நான் தானே அவளை சேஃபா பார்த்துட்டு இருந்திருக்கணும். 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணோம், ஆனா அவளை நான் சேஃபா பார்த்துட்டு இருந்திருக்கணும்ல. நான் தானே அப்போ அதுக்கு காரணமா இருக்க முடியும். நான் மட்டும் கவனமா இருந்திருந்தா அவ யார்கிட்டயும் இப்படி ஏமாந்துருக்க மாட்டால. ஏதோ குழந்தையோட போச்சு, இல்ல வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா அந்த பாவம் என்ன சும்மா விட்டுருக்குமா? அதுக்காக நீங்கள் அவளை ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல பெர்சி, அப்படி இல்ல. அது யாருன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஒன்று அவ மூலமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா அவளை அவங்க ஏத்துக்கணும். இந்த 2ல ஏதோ ஒரு வழியை பண்ணிட்டு தான் நான் அடுத்து முடிவெடுக்க முடியும். அப்போ அது வரைக்கும் நீங்களும் நானும் என்ன மன்னிச்சிரு பெர்சி, இது என்னோட தப்பு தானே. நான் இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி யோசிக்கலாம். ஏன் மச்சான், ஒருவேளை அவனை கண்டுபிடிக்கவே முடியலனா கடைசி வரைக்கும் நீங்களே நித்யாவுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கீங்களா? வந்து சொல்லாத உறவு இவன் நெஞ்சோடு வளர்த்தான். அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுதான். ராசாவே ஒன்னு. நீங்க அமைதியா இருக்கும் போதே புரியுது மச்சான், அந்த முடிவை தான் எடுத்திருக்கீங்கன்னு. என்ன மன்னிச்சிரு பெர்சி. எதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? ஏமாறுறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லையே. இந்த ரோசா பூ நான் இருக்குது வரேன் மச்சான். இனிமே இந்த ரூம்ல நிக்கிறது கூட எனக்கு ஒரு உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேன். சொல்லிட்டீங்க அது உசுர வந்து ஒரு கதுங்க. என்ன டாக்டர், என்கிட்ட என்ன பேசணும்? அதி, நம்ம கொச்சின்ல மீட் பண்ணமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்கு. யூ ஆர் ஜென்யூன் பர்சன். சொல்லுங்க டாக்டர். அன்னைக்கு நான் உங்களை தேடி ரூமுக்கு வந்தேன், ஆனா ரூம் மாதிரி போயிட்டேன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஓகே ரகு, பாய். ரூம்ல மீட் பண்ணலாம், மறக்காம வந்துருங்க. யூ ஆர் வெரி 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 ஜென்யூன் பர்சன். யா ஷார், நான் என் ரூமுக்கு போயிட்டு மறக்காம வந்துடுறேன். ஆனா ஆதி, எனக்கே தலையெல்லாம் சுத்துது. நான் ஜூஸ் தானே குடித்தேன். ஓ மை காட், தலையெல்லாம் வலிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரகு, யூ டோன்ட் வெரி. நீங்கள் என் ரூமுக்கு வாங்க, எல்லாம் சரியாயிரும். நம்ம 2 பேரும் நைட் ஃபுல்லாக பேசிட்டே இருக்கலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. யூ ஆர் வெரி வெரி ஜென்யூன் பர்சன். தேங்க்யூ ஆதி, நீயும் அப்படிதான். ஓகே, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என் ரூமுக்கு வாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இருப்பாங்க, நம்ம என்ஜாய் பண்ணலாம். 506 இல்லை 507. என் ரூம் நம்பரை நானே மறந்துட்டேன். இருங்க, சரியா சொல்கிறேன். 506. ஓகே, இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துடுங்க. ஓகே ஆதி, கண்டிப்பாக வரேன். 506 கன்ஃபார்ம். ஹே, யார் பாப்பா நீ? இது ஆதி ரூம்ல. ஆதி எங்க? என்னை இப்படி இறுக்கி பிடிச்சு நிப்பாட்டி விட்டுருக்க. யார் பாப்பா நீ? ஆதி, குடிச்சிட்டு வளராதடா. நான் தான் நித்யா. மிஸ் நித்யா, நான் ஆதி இல்லை, ரகு. ப்ளீஸ் கொஞ்சம் என்ன விடுறீங்களா? ஆதி, நீ பேரை மாற்றி சொன்னா மட்டும் நான் உன்னை விட்டுருவேனா? நீ ரகுன்னு பேர் வச்சுக்கோ, இல்லை ரவின்னு பேர் வச்சுக்கோ, என்ன வேணாலும் வச்சுக்கோ. ஆனால் இன்னைக்கு நான் ஒன்றை விடுறதா இல்லை. நித்யா, வேணாம். நான் வேற இன்னைக்கு ஸ்டெடியாகவே இல்லை. எப்பவும் நான் குடிக்கவே மாட்டேன், ஆனால் இன்னைக்கு குடிக்காமையே போதையிடுது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க. நான் ஆதி சாரை பார்க்க வந்தேன். ஆதி, பொய் சொல்லாத.
உன்னை தவிர என் ரூமுக்கு வேற யாரும் வர முடியாது. நீ வரவும் விட மாட்ட. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? மிஸ் நித்யா, நீங்கள் வேற ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்புறம் ஏதாவது எசுக்கு பசுக்கா நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பில்லை சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் என்னை விட்டு வேலைக்கு போயிருங்க. ஆதி, சும்மா விளையாடாதடா. நீயும் நானும் இன்னைக்கு ஒன்றா இருக்க போகிறோம். மிஸ் நித்யா, நீங்கள் தள்ளியே இருங்க ப்ளீஸ். ஆதி எங்கே இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்கள். அட என்ன ஆதி, நீ திரும்ப திரும்ப என்கிட்ட விளையாண்டுட்டே இருக்க. உன்னை தவிர இந்த ரூம்குள்ளே வேற யாரையும் நீ அலோவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ என்னடானா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. ஓ, நீயும் என் கூட சேர்ந்து குடிச்சல்ல, அதுதான் அதுதான் இப்படி. நானும் நீயும் இன்னைக்கு ஒன்றா இருக்க போகிறோம். மிஸ் நித்யா, இதெல்லாம் வேணாம். நீங்கள் ஆதி எங்கன்னு சொல்லுங்கங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏய் ஆதி, சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத உன்னை. நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட. ஆதி, சும்மா இரு, இதையே சொல்லிட்டு இருக்காத. நீயும் நானும் இன்னைக்கு ப்ளீஸ் ஆதி. டேய் ரகு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. வேணாம் வேணாம். ஆனால் இந்த பொண்ணு. அதான் என் ஆதிங்கிறது. ம், அப்புறம் ஒன்று மட்டும்தானா? இன்னொன்று இதுதான் அது அன்னைக்கு நடந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். எனக்கு சுயநினைவு வரும்போது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரோ பேர் சொல்லுச்சு. அந்த பேர் கூட எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை. அது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லை ஆதி. ஆனால் அன்னைக்கு எனக்கு யாரோ ட்ரிங்க்ஸை மாற்றி கொடுத்துட்டாங்க. ச்சே, என்ன ஆதி பண்ணி வச்சிருக்க? இதுக்கு காரணமும் நான் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு நம்ம தான் இவரை குடிக்க வச்சோம். இவருக்கே தெரியாம ட்ரிங்க்ஸை மாற்றினதும் நம்மளோட வேலை தான். நம்மளால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. என்ன ஆதி, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்லை டாக்டர், நீங்கள் மேலே சொல்லுங்க. எனக்கு சுயநினைவு வந்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேருந்து நான் உடனே கிளம்பிட்டேன். அப்புறம் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அந்த கேமராவில் இருந்த என்னோட இமேஜை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனாலும் என் மனசுக்கு கேட்கல. அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். என்னால் பாதிக்கப்பட்ட பொண்ணு. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க நினச்சேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லை அவன் மூலமாக எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஸோ என் மனசாட்சி ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. அவளை தேடி எல்லா இடமும் அலைஞ்சு பார்த்துட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. அங்கே ரிஜிஸ்டரில் இந்த ஊர் பேர் மட்டும்தான் இருந்துச்சு. தெளிவான அட்ரஸ் இல்லை. இந்த பொண்ணு இந்த ஊரில் தான் எங்கேயாவது இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணு கண்டுபிடிக்க நீங்கள் தான் அதை ஹெல்ப் பண்ணணும். ஏன் ரகு, உங்களுக்கு அந்த பொண்ணோட முகம் ஞாபகத்தில் இருக்கா? நல்லாவே ஞாபகத்தில் இருக்கு. ரொம்ப அழகான பொண்ணு. ஆனால் நான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு அதை நினச்சாதான் அருவருப்பாக இருக்கு. என்னால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தெரியல. பாவம், அந்த பொண்ணை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அவளால் எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போக கூட நான் தயாராக தான் இருக்கேன். நீங்கள் உண்மையாகவே ஜென்யூன் பர்சன். அதனால தான் இவளை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற உண்மையை நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியலையே ரகு. ஆதி, நீங்கள் சொல்லுங்க ஆதி, எனக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ரகு, காம் டவுன். நீங்கள் பொறுமையா இருங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏமாந்து அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைய இருக்கு. என்ன ஆதி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. குழந்தையா? ரகு, ப்ளீஸ் அழாதீங்க. நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் ரெசார்ட்டுக்கு வந்திருந்தேன். அங்கே அவளை வேறு ரூமில் தங்க வச்சுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன். அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் அந்த ரூமை விட்டு போனேன். உங்களை என் ரூமுக்கு நான் வர சொல்லியிருந்தேனே, அப்போ கூட கொடி போதையில் ரூம் நம்பரை நான் தான் மாற்றி வளரிட்டேன். சாரி ரகு, இதுக்கெல்லாம் ஒரு வகையில் நானும் காரணம். ஆதி, அப்போ நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு அப்போ இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நாங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியே கிளம்பும் போது எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை, ஈகோ ஃப்ளாஷ். அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஸோ 4-5 வருஷமா நாங்கள் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவள் என்னை தேடி வந்தா. குழந்தை என்னோடதுன்னு சொல்லும்போது நான் அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ புரிய வைக்க பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். அதில் ரிசல்ட்டும் வந்துருச்சு, நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு. ஸோ அந்த குழந்தை என்னோடது. அதித்தி என்னோட பொண்ணு. ரகு, உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல. எதுக்கும் நீங்க. இல்லை ஆதி, நான் நம்புறேன். எனக்கு அந்த பொண்ணோட முகம் கூட நல்லா ஞாபகம் இருக்கு. நான் நேரில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் ஆதி, நீங்களும் அந்த பொண்ணும் இப்போ எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் என் அத்தை பொண்ணை விரும்பிட்டு இருக்கேன். பட் அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் நினச்சிட்டு அவ என்ன தேடி வந்து என் கூட வாழணும்னு இருக்கா. மற்றபடி எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போகிறேன்? அந்த பொண்ணுக்கு நான் எப்படி எடுத்து புரிய வைக்க போகிறேன்? அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட
பாவம் தீராது. முடிவை அவங்க கையிலேயே விட்டுறேன். அவங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாலும் சரி, இல்லைன்னா சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் முடிவை அவங்களே எடுக்கட்டும். நீங்க ரொம்ப நல்லவர் ரகு. இதுக்கு எல்லாமே ஒரு வகையில நான் தான் காரணம். அவளை அங்க கூட்டிட்டு வந்துட்டு நான் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். அவனை குடி போதையில ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். உங்ககிட்டயாவது சரியான ரூம் நம்பர் சொல்லியிருக்கணும். அதையும் தப்பு பண்ணியிருக்கேன். இதுல என்னோட பங்கு தான் அதிகமா இருக்கு. நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் இல்ல. உங்க தப்பை நீங்க உணர்ந்துட்டீங்க. கண்டிப்பா அவ உங்களை ஏத்துப்பா. அதுக்கான வழியை நான் பண்றேன்.